ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்தியசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நாளைக்குடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பழைய ஏற்பாட்டில் நம்ம அநேக இடத்துல பார்க்குறோம் பாதாளம் அப்படின்ற வார்த்தை. அதை குறித்து எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே. ஸோ இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏன்னா அது பாதாளத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அதிலும் விசேஷமாக நீங்கள் குறிப்பிட்டு பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்திலிருந்து மட்டும்தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஓல்ட் டெஸ்டமென்ட் புஸ்தகம் மொத்தம் 39 புஸ்தகங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அப்போ அதில் பாதாளம் அப்படின்னு வந்திருக்குது, அதை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. நம்ம பார்க்கலாம். அதை பாருங்கள் அன்புக்குரிய சகோதரரே, இந்த பாதாளம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய தவறான எண்ணங்களை பார்த்திங்கன்னா பிசாசானவன் புரிய வச்சிருக்கிறான். அதனால் இந்த காணொலியை விருப்பத்தோடு அல்லது விருப்பமில்லாமல் ஒரு வேலை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா, நிதானமாக சொல்லக்கூடிய வசனங்களில் நீங்கள் மறுபடியும் தேடி படிச்சிங்க அப்படின்னா கேட்குறவங்களுக்கும் புரியும், உங்களுக்கு கூட நல்லா புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? பாருங்கள், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கான ஒரு பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு வசனத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஒரு வசனம் நீங்கள் படிங்க. பிரசங்கியில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிரசங்கி 9:10. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டு கால புஸ்தகத்தில். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்ட அந்த ஒரு பாதாளத்துக்கான சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு பதிலை 3ம் ஒன்றே அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். ஓகே, சரிங்களா? உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அது என்ன பிரதர் 3ம் ஒன்றே, நான் ஒன்று தானே கேட்டேன், நீங்கள் 3 வேறு சொல்கிறீங்களேன்னு கூட உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அதில் பாருங்கள், இங்கே பாதாளம் அப்படின்னு போடப்பட்டிருக்கு இல்லையா? இந்த ஒரு வார்த்தைக்கு ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இது எந்த லாங்குவேஜில் மொழியில் எழுதுனாங்களோ அதுக்கு ஒரு அருமையான வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஓகே, அதாவது பாதாளம் அப்படின்ற தமிழ் வார்த்தை, அதுக்கான ஒரிஜினல் லாங்குவேஜ் எபிரேய வார்த்தை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷியோல், SHEOL, ஷியோல் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஓகே ஓகே, இது மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த ஷியோல்ன்ற வார்த்தையை தமிழில் பாதாளம், ஆங்கிலத்தில் கிரேவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. GRAVE, கிரேவ் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. யார் வேணாலுமே எந்த டிக்ஷனரி வேணாலும் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், கிளியராக போட்டிருப்பாங்க. அடுத்தது, இந்த ஷியோல்ன்ற அதாவது பாதாளம் என்கிற அதாவது கிரேவ் அப்படின்ற அந்த வார்த்தையை இன்னும் சில இடங்களில் மொழிபெயர்த்தாங்க. எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஹெல், நரகம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் படிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா நரகத்திலே ஹெல் அப்படின்னு இருக்கு. இந்த ஹெல்லுக்கும் அதே வார்த்தை, எந்த வார்த்தை அப்படின்னா ஷியோல் அப்படின்ற ஒரு எபிரேய வார்த்தை. இப்போ வர லேட்டஸ்ட் நிறைய டிரான்ஸ்லேஷனில் ஷியோல்லே அதை போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க. நம்ம பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாதாளம் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இப்போ படித்த சங்கீதம் 9:17 நரகம் அப்படின்னு போட்டிருக்குது. சரிங்களா? அப்போது இந்த பாதாளம் அப்படின்றத அப்படியே பாருங்கள், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கிரேவ். இப்போ இந்த இடத்துல நரகம்
அப்படின்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல், HELL, ஹெல் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கிரேவுக்கும் இந்த ஹெல்லுக்கும் ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது எபிரேய மொழியில். என்ன வார்த்தைன்னா ஷியோல் அப்படின்றது. சரிங்களா? இப்போ 2 ஆயிடுச்சா? எது 2? பாதாளம், நரகம். அதாவது ஆங்கிலத்தில் வந்து இங்கே கிரேவ், ஹெல் 2 ஆயிடுச்சா? 3வது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க, நல்லா கவனிங்க. பாருங்க, யோபுல 17வது அதிகாரம் 16ஆம் வசனம். சரிங்களா? அதை முதல்ல நீங்கள் ஆங்கிலத்தில் படிச்சிருங்க. அதை ஓகே. They shall go down to the bars of the pit. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பிட்டு, PIT, பிட்டு அப்படின்னு போட்டிருக்கு. இது தமிழில் அப்படியே நீங்கள் நேரடியாக மொழிபெயர்த்தாங்க அப்படின்னா குழி அப்படின்னு தான் போடணும். சரிங்களா? ஆனால் இதை தமிழ் பைபிளில் படிங்களேன். இப்போ அதை யோபு 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அது பாதாளத்தின் காவலுக்கு இறங்கும். ஓகே, அப்போ தமிழ் பைபிளில் பாதாளம் போட்டாங்க, ஆனால் ஆங்கில பைபிளில் பிட்டு அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஆக்சுவலாக அங்கே குழின்னு தான் போட்டிருக்கணும். இந்த குழி அப்படின்னு சொன்ன உடனே எதை நினைக்கக்கூடாது அப்படின்னா, இந்த இடத்துல சாதாரணமாக ஒரு பள்ளம் இருக்கும்ல, அதை எடுத்துக்கூடாது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பை சகோதரர்கள்லாம் சேர்ந்து அந்த குழியில் போட்டாங்கன்னா அது ஒரு பள்ளத்தில், ஆழமான ஒரு பள்ளத்தில் போட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி அநேக இடங்களில் பைபிளில் அந்த பள்ளம், அந்த ஆழமான இடத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடத்துல விசேஷமாக எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நீங்கள் பார்த்த அந்த யோபு 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தை படிக்கும்போது இந்த நரகத்துக்கூட பாதாளத்துக்கூட சம்பந்தப்பட்டு பேசும் பொழுது குழி, பிட்டு, PITன்னு போட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்போ 3 வார்த்தை. 1 பாதாளம், 2வது நரகம், 3வது குழி. இந்த 3 வார்த்தை தமிழ் அப்படியே இங்கிலீஷில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கிரேவ், ஹெல், பிட். இந்த 3 வார்த்தையுடைய ஒரிஜினல் வார்த்தை தான் ஷியோல், SHEOL அப்படின்றது. புரிஞ்சுங்களா? அதனால தான் இந்த 3ம் ஒன்றேன்னு நான் சொன்னேன். புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போது இந்த ஷியோல் ஆகிய பாதாளம், பாதாளமாகிய நரகம், நரகமாகிய பிட்டு, குழி. சரிங்களா? இது எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே அர்த்தம் தான் இருக்குது. அந்த அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ படிங்க பிரசங்கி 9:10. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. பார்த்தீங்களா? அப்போ இந்த பாதாளம், இந்த நரகம், இந்த பிட்டு, குழி அப்படின்ற இடம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அண்டர் கிரவுண்ட், கீழே, பூமிக்கு கீழே அப்படின்றது. அந்த இடத்துல யார் போவாங்கன்னா மரித்தவர்கள், செத்து போனவங்கள அடக்கம் பண்ணக்கூடிய இடம் தான் அது. அவ்வளோதான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே செய்கை, வித்தை, அறிவு, ஞானம் எதுவுமே இருக்காது. அப்போ அந்த பாதாளத்துக்குள்ள, நரகத்துக்குள்ள, பிட்டுக்குள்ள, குழிக்குள்ள போயிட்டாங்கன்னா இதுதான் நிலைமை, டெட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டார். இது ஒன்று. அடுத்தது, அந்த இடத்துல நெருப்பு இருக்குமா, ஃபயர் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இப்போ படிக்கலாம் பாருங்க. யோபுல 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து. பார்த்தீங்களா? பாதாளத்தில் ஒளித்து. அப்போ இந்த பாதாளன்றதுக்கு எந்த ஒரு எபிரேய வார்த்தை? ஷியோல். அதே மாதிரி இந்த ஷியோலை மொழிபெயர்த்திருக்காங்க. மொழிபெயர்க்கும் பொழுது பாதாளம் மொழிபெயர்த்திருக்கிறாங்க, நரகம் மொழிபெயர்த்திருக்காங்க, சில இடத்துல குழின்னு கூட மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே, படிங்க. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஓகே,
இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா நீர் என்னை பாதாளத்தில் ஒழித்தின்னு வருது இல்லையா? இப்போ இதே மாதிரி திருப்பியும் இன்னொரு இடத்துல யோபு அவர்கள் பேசுகிறாங்க. பாருங்க, யோபு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. யோபு 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாயிருக்கும். பாருங்க, பாதாளம் எனக்கு வீடு. சரிங்களா? அடுத்தது, இருளில் என் படுக்கையை போடுவேன். பார்த்தீங்களா? பாதாளம் என் வீடு, அந்த வீட்டில் என் படுக்கை போடுவேன், அது இருள் அப்படின்றார். புரிஞ்சுங்களா? அப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்கள் கேட்டீங்க, அந்த பாதாளன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டெட் கண்டிஷன். அந்த இடம் பாதத்துக்கு கீழே அண்டர் கிரவுண்ட், செத்து போனவங்களாம் கொண்டு புதைச்சிருவாங்க, அடக்கம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு தெளிவுபடுத்திட்டார். அப்போ பாதாளத்தில் இருள் அப்படின்னா அந்த பாதாளன்ற வார்த்தையுடைய ஒரிஜினல் மொழி என்ன பார்த்தீங்கன்னா ஷியோல்ன்ற வார்த்தை. அந்த வார்த்தையை தான் பாதாளம் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த ஷியோல்ன்ற வார்த்தையை தான் நரகன்னு சொல்லியும் மொழிபெயர்த்துக்கிறாங்க. அந்த ஷியோல்ன்ற வார்த்தையை தான் பிட்டு குழின்னு சொல்லி மொழிபெயர்த்துக்கிறாங்க. அப்படின்னா பாதாளத்திற்கும் நரகத்திற்கும் குழிக்கும் ஒரே அர்த்தம்தான். என்ன அர்த்தம்னா அந்த இடத்துக்குள்ள செய்கை இல்லை, வித்தை இல்லை, அறிவில்லை, ஞானம் இல்லை, இருள் சூழ்ந்த இடம். அப்புறம் எங்கேருந்து அங்கே வேதனை வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பிசாசனுடைய தந்திரமான உபதேசங்கள் அப்படின்றது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, புதிய ஏற்பாடு காலத்தில் கூட இது மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. சரிங்களா? ஆமாம் பிரதர், நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் இல்லையா, அநேக இடத்துல வந்து எரி நரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் கேட்டது ஃபஸ்ட்டு வந்து பழைய ஏற்பாட்டு காலத்து புஸ்தகம் 39 புஸ்தகத்தை பற்றி தான் கேட்டீங்க. அதில் வந்து பாதாளன்றதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். சரிங்களா? மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மூன்றும் ஒன்றேன்னு சொன்னேன் இல்லையா? எந்த மூன்று எங்கள் கை பார்த்துக்குவாங்க. இந்த இடத்துல பாதாளம், நரகம், பிட்டு, இந்த மூன்றும் ஒன்றே ஒன்று தான். எது? ஷியோல் அப்படின்றது. அப்போ இந்த இடம் எப்படி இருக்குன்னா செய்கை இல்லாத, வித்தை இல்லாத, அறிவில்லாத இடம் அப்படின்னா உணர்வில்லாத இடம் அர்த்தம். சரிங்களா? அது எங்க இருக்கு அந்த இடம்னா பாதத்துக்குள்ள செத்து போனவங்களா அடக்கம் பண்ண கூட இடம், அவ்வளவுதான். அங்க வெளிச்சம் இருக்குமா இருட்டு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா கம்ப்ளீட்டா இருட்டுன்னு சொல்லிடுச்சு. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய உண்மை. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் கேட்டது புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து எரி நரகம் இருக்குன்னு நீங்கள் கேட்டீங்க இல்லையா? அதை என்ன பண்ணலாம்னா அடுத்த ஒரு காணொலியில் அது குறித்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது பிரதர். ஓகே, தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.